ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராம்ஸ் மைண்ட்ஸ் விசன் சார்பாக நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள ஜடாயு எர்த் சென்டர் அப்படிங்கிற இடம் தான். இதிகாசமான ராமாயணத்தை ஒட்டி வரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமர் இறக்கை வெட்டைப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜடாயுக்கு மோட்சம் அளித்த இடம் என்று சொல்லப்படுகிறது. வாங்க இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போவது, அங்குள்ள சிறப்பு என்னென்ன, அந்த அம்சங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம கொல்லம் ரீச் ஆகிடணும். கொல்லத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோஸ், கார்ஸ், பஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இருக்குது. நம்ம கொல்லம் ரீச் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வர்கலா டூர் வரும்போது பார்த்தீங்கன்னா வர்கலாலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்த ரீச் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் வருது. ஆட்டோஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1500க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நம்ம நிறைய ஆட்டோஸ் இருக்குது. 5 மெம்பர்ஸ் போகலாம். வர்கலா போகும்போது பார்த்தீங்கன்னா வர்கலாவோட சேர்த்து இந்த இடத்தையும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். நாங்கள் வர்கலா போயிருந்தனால அந்த ட்ரிப்போட ஒன்றா சேர்த்து இதை அரேஞ்ச் பண்ணி இப்போது நாங்கள் ஜடாய் எர்த் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். இப்போ உள்ளதாக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 250 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க. அது போக மேலே போகிறதுக்கு ஒரு ரோப் கார் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 250 ருபீஸ் அவங்க வசூல் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் இதில் சார்ஜ் ஆகுது. நீங்கள் ரோப் கார் உங்கள் சாய்ஸ் தான். இல்லைனாலும் ஒரு ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகலாம். ஒரு 250 ருபீஸ் உங்களுக்கு மிச்சமாகும். ஆனால் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப் காரில் போகிறது தான் பெட்டர்னு நான் நினைப்பேன். ஏன்னா அது மொட்டைப்பாறையாக இருக்கனால வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க இப்போ மேலே போய் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ரோப் காருக்கு இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு ரோப் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரோப் கார் வந்துட்டுருக்கு. இது ஸ்டாப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, ரன்னிங்லேயே இருக்கும். அவங்க வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு உள்ளே ஏற சொல்லிடுவாங்க. நம்ம ரெடியாக இருந்தோன்னா அந்த ரோப் கார் கிட்ட வரும்போது ஒரு ரோப் காருக்கு 6 பேர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் நாங்கள் சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்துட்டோம். இது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு இந்த பார்ப்போம். No problem. சென்டர்ல விடுங்க. கை எடுத்துக்கோ. இங்க அவங்க ஓரமா இங்க MC இதுக்கு வா. இந்த ஸ்பீடா போகுது. ரோப் கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டக்குன்னு ஸ்பீடாக மேலே ஏறிச்சு. சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிற அந்த மேலேருந்து இறங்கி வருது இல்லைங்களா, அந்த ரோப் காருக்காக வெயிட்டிங். 2 கிராஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அது வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு அந்த ரோப் கார் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சரியான த்ரில்லிங். இப்போ வந்து ஜடாயு எர்த் சென்டரில் இருக்கும். இந்த ஜடாயு பார்த்திங்கன்னா ராமாயணம் புராணத்தில் ராவணன் வந்து சீத்தையை கடத்திட்டு போகிறப்போ இதே இடத்துல தான் வந்து ஜடாயு வந்து தடுத்திருக்காரு. கோவத்தில் வந்து ராவணன் வந்து ஜடாயோட ஒரு இறக்கையை வெட்டிடுறாங்க. வெட்டினது இந்த மலை மேலே தான் வந்து ஜடாயு விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கப்புறம் சீத்தை வந்து ராமர் உங்களுக்கு வந்து மோட்சம் கொடுப்பாரு, அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்டு போகிறாங்க. ராமன் வந்து சீதையை தேடி வர்றப்போ இந்த ஜடாயு இங்கே விழுந்து கிடக்கிறத பார்க்குறப்போ ஜடாயு வந்து இந்த மாதிரி வந்து ராவணன் வந்து சீத்தையை கடத்தி இலங்கை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஜடாயுக்கு வந்து ராமர் வந்து மோட்சம் கொடுக்குறாரு. ஜடாயு இந்த இடத்துல இறந்து போகிறாங்க. ரெக்கையை வெட்டி விழுந்த இடம்தான் இந்த இடம். ரோப் கார்லேருந்து இப்போ நாங்கள் இறங்கி ஜடாயு ஸ்பாட்டுக்கு இப்போது ரீச் பண்ணிட்டோம். உலகத்திலேயே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான பறவை சிற்பம் அப்படின்னு இந்த ஜடாயு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. மேலே போய் பார்த்ததையுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன்.
ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் ஒரு தத்ரூபமாக இந்த சிலையை வடிவமைச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் அதே இடத்துல நின்றுட்டேன். அந்த சிலையை விட்டு நகரக்கு வந்து மனசே இல்லாமல் கொஞ்சம் நேரம் அந்த சிலையை பார்த்துட்டு தான் மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்தேன். கீழே பாருங்கள், ஒரு சின்ன ரூம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதில் வந்து மியூசியம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இப்போ வந்து அது சீல் வச்சுருக்காங்க, யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஜடாயு பார்த்தீங்கன்னா இறக்கை வெட்டப்பட்ட நிலையில் தான் இந்த சிலையை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஒரு புறம் இறக்கை இருக்காது, மறுபுறம் இறக்கை ஃபுல்லாக விரித்த மாதிரி தான் இதோட அமைப்பு இருக்கும். அந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த மறுபுறம் உள்ள அந்த இறக்கையோட வடிவமைப்பு பாருங்கள். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப துல்லியமாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. கிட்ட போய் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது. ஏன்னா செக்யூரிட்டிஸ் அங்கே ஃபுல்லாக நிற்கிறாங்க. அவங்க வந்து விசில் அடித்து ஒரு வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம போகிறவங்களால அந்த சிலைக்கு டேமேஜ் வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஒரு செக்யூரிட்டி அங்கே அது கொடுக்குறாங்க. இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம கடந்து போனோன்னு வைங்க, பக்கத்தில் ஒரு செல்ஃபி கேலரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி கேலரிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்தோட சிலையோட ஃபுல் வியூ நம்ம அருமையாக பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்த செல்ஃபி கேலரியிலேருந்து எடுத்தது. நீங்கள் இங்கே நின்று இந்த சிலையோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்த சிலையோட தத்ரூபத்தை வந்து துல்லியமாக நீங்கள் படம் எடுக்க முடியும். அந்தளவுக்கு இந்த ஸ்பாட்டை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமருக்கு தனியாக ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஜடாயு ராமா டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டெம்பிள். ஜடாயுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க. ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வடிவமைப்பில் தான் இருக்குது. பாருங்கள், உள்ள அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உள்ள அனுமதி கிடையாது. போனதையுமே அங்கே கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. கிட்ட போய்ட்டு நம்ம கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வந்து ராமர் விக்கிரகம் வச்சுருக்காங்க. அதைய கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோன்னா பாருங்கள், ஜடாயுவோட பின்பக்க தோற்றம். ஜடாயு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் இருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பான ஒரு தோற்றத்தோட தான் இருக்குது. நம்ம அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லாத அளவுக்கு தான் இந்த ஒரு மலையில் வந்து ராமர் டெம்பிள் ஆகட்டும், ஜடாயு இதாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சிற்பக்கலையின் நுட்பங்கள் ஒரு அட்டகாசமாக இருக்குது. இன்னொரு அதிசயம் என்னென்னு பாருங்கள், ராமர் இந்த மலையில் காலடி எடுத்து வச்சதுனால வந்து ராமரோட பாதம் இங்கே இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது மிகப்பெரிய பாத வடிவமைப்போடு அந்த அச்சு இருக்குது. இவ்வளோ பெரிய கால் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்தை தவறாமல் பாருங்கள். ராமர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி பேழை வச்சு இதை பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஒரே கல்லில் செதுக்கின சிற்பம் சொன்னாங்க. அது ஒரு சில பார்ட்ஸ் வேணால் அப்படி இருக்கலாம். பாருங்கள், இந்த ரெக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செதுக்கி கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னோடய டவுட் இது. மற்றபடி எப்படின்னு தெரியல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சிலையை ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டு நம்ம இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டோம். எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே அந்த சிலையை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு மறந்துடும். எங்களோட வர்கலா ட்ரிப்பில் இந்த ஜடாயு எர்த் சென்டருக்கு வந்தது எங்களுடைய மறக்க முடியாத அனுபவம். நாங்கள் இப்போ கீழே கிளம்ப போகிறோம். என்னதுமா டீலா அப்படினா டீலானா நாங்கள் ரோப் காரில் இறங்கிட்டு இருக்கப்போ ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா த்ரில் இல்லை, இறங்கும்போது சரியான த்ரில்லாக இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கம் ஸ்டாப் பண்ணி அப்படியே கீழே இறக்குறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸ் ஆடும்போது ஒரு சரியான த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு செம்மையான த்ரில் ரோப் கார் ட்ரிப்பு வந்து நாங்கள் இப்போது முடிக்க போகிறோம். ஏறும்போது இருந்ததை விட இறங்கும்போது சரியான த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே அந்த அனுபவம் புரியும். ஒரு இனிமையான நினைவுகளுடன் இந்த ஜடாயு எர்த் சென்டரை விட்டு நாங்கள் இப்போது கிளம்ப போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் இன்னும் நிறையா வரும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.